உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அதை மறுபடியும் சேர்க்கணும் சொல்லி கூட கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த அமளி துமளிகளை எப்படி பாக்குறீங்க சார்? 2014 தேர்தலோட காங்கிரஸ் கட்சியை இந்தியாவில் உள்ள மக்கள் கைகளை விட்டார்கள். காங்கிரஸ் ஒரு தனி மெஜாரிட்டியோட எதிர்கட்சி இதுல உட்கார்ந்து இருக்காங்க. சோ அவங்களுக்கு கேள்வி கேட்பதற்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதையே மோடி அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்திய கூட்டணி எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்களுடைய 12 சீட்டும் சந்திரபாபு நாயுடைய 16 சீட்டும் வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை போல் INDA கூட்டணி என்ற போலியான கூட்டணி அமைத்து கொள்கையே இல்லாத கட்சிகளுடன் இன்னும் 6 மாதத்தில் நீங்கள் பாருங்கள், INDA கூட்டணி சிதறு தேங்காய் போல் ஆகும். தமிழ்நாட்டில் வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது டிடிவி தினகரனுடையது, நெக்ஸ்ட் பாமகவினுடையது. இதெல்லாம் ஓட்டு வங்கியை சேர்த்தா 11% இந்து மதத்தை கேவலமாக சித்தரிப்பவர்களுக்கும் இந்து மத ஆலயங்களை இடிப்பவர்களுக்கும் தான் ஓட்டுப்படுகின்றார்கள். முட்டாள்தனமான ஒரு நிறைந்த ஒரு மாநிலமாக உள்ளது என்று கண்ணதாசன் சொல்லிக்கின்றார். ஆகவே பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகளை சமாளிப்பதற்கு மோடி அவர்கள் திணறுகிறாரா சார்? நீட்டு வேண்டாம் என்று சொல்வது இந்தியாவிலே தமிழகத்தில் உள்ள திமுக கட்சிக்காரங்க தான். காரணம் என்றால் திமுக கட்சிக்காரங்க நடத்துறதுதான் தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துகின்றார்கள். கேரளாவாகட்டும், ஆந்திராவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், பீகார்ல கூட நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. பார்க்க போனா கொஸ்டின் ஆன்சர் லீக் ஆனதுல இருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு வித்திருக்காங்க சார். நீட்டை மத்திய அரசு ரத்து செய்ய முடியாது. ஆகவே எதிர்க்கட்சிகளுக்கான நோக்கம் நிறைவேறிடுச்சு நினைக்கிறேன். ராஜினாமா வாபஸ் பண்ண வைக்கலாம். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அவர்களோ 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டியது நினைக்கின்றார்கள். ஆனால் இதை நம்பி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஏமாந்து போவது என்பது திண்ணம். ஆகவே நீட்டை ரத்து செய்ய மாட்டார்கள். நீட்டை ரத்து செய்தால் தான் திமுக காரர்கள் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரி நோட்டை எண்ண முடியும். அந்த கனவு ஒருபோதும் பலிக்காது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு VS ராமன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் ஆனது கூடுனதுல இருந்தே பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சி தரப்பினருக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அதை மறுபடியும் சேர்க்கணும் சொல்லி கூட கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த அமளி துமளிகளை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2014 தேர்தலோட காங்கிரஸ் கட்சியை இந்தியாவில் உள்ள மக்கள் கைகளை விட்டார்கள். 2014க்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாஜக 2014, 2019, 2024 3ஆவது முறை பாஜக வந்திருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2014 காங்கிரஸ் கட்சி தண்ணி பாம்பாக இருந்தது. 2019 தண்ணி பாம்பாக இருந்தது. அப்போ 2024 என்ன பண்ணுறாங்கன்னா ராகு கேது போன்ற கொள்கை மாறுபட்ட அரசியல் கட்சிகள், ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி, கம்யூனிஸ்ட் கட்சி, நம்முடைய சமாஜ்வாதி கட்சி, இந்த மாதிரி கொள்கை மாறுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளே மாறுபட்ட கொள்கை இருந்தாலும் எப்படியாவது பிஜேபி வீழ்த்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்தாங்க. காங்கிரஸ் 99 தாண்டாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி காங்கிரஸ் 99 சீட்டு பிடிச்சிருக்கனால இன்னைக்கு தண்ணிப்பாம்பாக 2014, 2019 இருந்த காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் இன்னைக்கு 2024 கட்டுவிரியன் பாம்பு ஆகிட்டாங்க. தண்ணிப்பாம்பு கட்டுவிரியன் ஆகிவிட்டது. ஸோ அதனால் விஷம் கிடையாது, கடிச்சா விஷம் ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க என்னென்னா தேர்தலில் தோத்துட்டும் என்ற விரயத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா சதா நேரமும் பார்லிமெண்ட் கூட்டம் நடத்தினால் மக்கள் நம்மளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும். விசுவல் மீடியாவும் பிரிண்ட் மீடியா நம்மளை பற்றி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இதற்கான என்ன ஒரு ஆயுதம், பார்லிமெண்டத்தில் அந்த கூட்டத்தை நடத்த விடக்கூடாது. ஏதாவது பேசி ஏதாவது பிரச்சனை உருவாக்க வேண்டும். கேட்க போனால் ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீட் தேர்வுல இவ்வளவு குளறுபடி நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அதை கேள்வி கேட்கும் போது ஏன் இவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு? அதாவது கோபம் என்பது கிடையாதுங்க. நீங்க பார்லிமெண்ட் என்பது உங்களுக்கோ எனக்கோ அல்ல. இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுடைய குறைகளையும் நிறைகளையும் எல்லாமே ஆராய்ந்து எம்பிக்கள் தங்களுடைய தொகுதியில் என்னென்ன தேவை இல்லை என்ற நிலைப்பாடு ஆராய்வதற்காக தான் அந்த பார்லிமெண்ட் கூட்டம். ஆனால் இவர்கள் ஒரு பிரச்சனை என்னவென்றால் பிரச்சனையே கொள்ள வேண்டும், கூட்டத்தை நடத்த விடக்கூடாது. ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரதமர் அவர்களோ உள்துறை அமைச்சரோ சபையினரோ எதுவும் பேசணும் நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடாது. நாம தான் இங்கே ஹீரோவாக இருக்க வேண்டும், நாமல் வில்லனாக இருக்கக்கூடாது. எதிர்க்கட்சிகள் அவருடைய மனநிலையை மறந்து மக்களுடைய திட்டங்களையும் மறந்து
தங்களுடைய பப்ளிசிட்டிக்காக எக்ஸ்போஸுக்காக தான் காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் அங்கே செய்கிறாங்க. இன்னைக்கு வந்து அது தனி மெஜாரிட்டியா வந்திருக்காங்க. காங்கிரஸ் வந்துட்டு ஒரு தனி மெஜாரிட்டியோட எதிர்க்கட்சி இதில் வந்து உட்காந்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கேள்வி கேட்பதற்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதையே வந்துட்டு மோடி அவர்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து 500க்கு அதாவது 100க்கு 99 வாங்கல, 500க்கு 99 தான் வாங்கியிருக்கிறீங்க, இது எப்படி அவங்களுக்கு நான் புரிய வைப்பதுன்னு கிண்டலாக பேசியிருக்காரு. அதுக்காக தான் பிரதமர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பையன் வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தான். உடனே அந்த கிளாஸில் வாத்தியார் கூப்பிட்டு, என்னடா உனக்கு சாக்லேட் கொடுக்குறீங்கடா? இல்லை ஐயா, அவன் 99 மார்க் வாங்கியிருக்கான் ஐயான்னு. அப்புறம் விசாரிச்சா 443க்கு 99 மார்க் ஃபெயில் வாங்கியிருக்கான் சார், வாங்கி ஃபெயில் இருக்கிறான். இதை விட எப்படி இந்த எதிர்க்கட்சிக்கு புரிய வைப்பதுக்கு என்று பிரதமர் நகைச்சுவையாக சுட்டிக்காட்டிருக்கிறார். அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியும் ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்காங்க. அவங்களும் கூட்டணி தானே, தனி மெஜாரிட்டியோட வரல. 400 வாங்குவேன்னு சொல்லிட்டு கடைசியில 200 மெஜாரிட்டி கூட வர முடியல. அதாவது என்டிஏ கூட்டணி எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்களுடைய 12 சீட்டும் சந்திரபாபு நாயுடைய 16 சீட்டும் வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை போல் ஐஎன்டிஏ கூட்டணி என்ற போலியான கூட்டணி அமைத்து கொள்கையே இல்லாத கட்சிகளுடன் கூட்டு சேர்ந்து என்ன அர்த்தம், ஈடியிலையும் ஐடிலையும் தப்பிக்கிறதுக்காக ஒரு கூட்டணி வச்சாங்க. கூட்டணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்னாச்சு, திறந்து பார்த்தோம் பறந்து போச்சு நிலைப்பாடு உருவாகி வச்சு. இன்றைக்கி மகாராஷ்டிரில் இருக்கிற அவங்க கூட்டணியில் இருக்கிற சிவசேனாவே இப்போ அவங்களுடைய கூட்டணியில் கூட்டங்களுக்கு கலந்து கொள்வது இல்லை. ஸோ அந்த நிலைப்பாடுகள் இன்னும் 6 மாதத்தில் நீங்கள் பாருங்கள், ஐஎன்டிஏ கூட்டணி சிதறு தேங்காய் போல் ஆகும். காரணம் என்றால் இவர்கள் வந்துட்டு அகிலேஷ் யாதவ் வந்துட்டு நேற்று பார்லிமெண்ட்ல சொன்னாரு, கண்டிப்பாக இந்த என்டிஏ கூட்டணி வந்து 5 வருஷம் தாக்கு பிடிக்காது, கண்டிப்பாக இந்த ஆட்சி கலந்து விடும் சொன்னாரு. சமாஜ்வாதி கட்சிக்கு ஒரே எண்ணம், உத்தரப்பிரதேச மாநிலத்தை மீண்டும் அகிலேஷ் யாதவ் சட்டமன்றத்திலிருந்து வெற்றி பெற வேண்டும். அதற்கான யுக்திகளை காங்கிரசுடன் சேர்ந்து அவர் கடைபிடிக்கிறார். ஆகவே அவர் சொல்லியாக வேண்டும் அவருடைய நிலைப்பாடு. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியை என்பது இல்லாத ஒரு நிலைப்பாடு. அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு உந்துதல் கொடுத்தது மகாராஷ்டிரா மாநிலமும் உத்தரப்பிரதேச மாநிலம் தான் அவர்கள் கை கொடுத்து விட்டது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு பாருங்க, கேரளாவில் இல்லாத ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து பிஜேபி ஒரு சீட்டு வாங்கியிருக்குது. தமிழ்நாட்டில் பிரதமர் பார்லிமெண்ட் சொல்லியிருக்காருல, தமிழ்நாட்டில் அதிகப்படியான 12% வாக்குகள் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் வளர்ச்சி தானே இல்லையா? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கடந்த ஒரு தமிழ்நாட்டில் வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது டிடிவி தினகரனுடையது, நெக்ஸ்ட் பாமகனுடையது, இதெல்லாம் ஓட்டு வங்கியை சேர்த்து 32 கட்சியை வச்சு காங்கிரஸ் கட்சியை நான் தான் பலசாலின்னு பார்லிமெண்ட்ல கொக்கரிச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற காங்கிரஸ் கூட்டணிக்கே இவ்வளவு நிலைமை என்றால், இன்னைக்கு வந்து மத்தியில் ஆளக்கூடிய 3வது வாட்டி ஆளக்கூடிய என்டிஏ கூட்டணி பிரதமர் சொல்லி என்ன கருத்து உள்ளது? பிரதமர் அதெல்லாம் சொல்லு, நீங்கள் மக்கள் விரோதிகள், மக்களுக்கான செயல்களை செய்யலாமல் மக்களுக்கு விரோதமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள். ஆகவேதான் பார்லிமெண்டத்தில் நீங்கள் மதத்தையும் பிரச்சனைகளை கிளப்பி நீங்கள் மக்களை மீண்டும் பிளவுபடுத்தீர்கள். நாட்டை பிளவுபடுத்தியது பங்களாதேஷாகவும் ஆப்கானிஸ்தானாகவும் பாகிஸ்தானாகவும் சிதறுதேங்க ஆக்கிய காங்கிரஸ் கட்சி மீண்டும் இந்தியாவில் மத ரீதியாக, மொழி ரீதியாக, விகிதாச்சார ரீதியாக மக்களை பிரியப்படுத்த வேண்டும் எண்ணம் காங்கிரஸிடம் நயவஞ்சகம் உள்ளது. அதுல இன்னொரு விஷயமும் ராகணும் சார். ஆக்சுவலா வந்துட்டு காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தி சொன்னதை வந்துட்டு பாஜகவினர் திருத்து பேசுவதாக கூறினாங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்துக்கள் வந்து அமைதியானவர்கள், சாதுவானவர்கள், அவர்கள் யாரையும் வந்து புண்படுத்த மாட்டாங்க, பாஜகவினரும் RSS தான் வந்துட்டு இந்து வெறியர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா மொத்தமாவே இந்துக்களையே வந்துட்டு அவர் குற்றம் சாட்டியதாக ஏன் பாஜக திருத்து கூற வேண்டும்? கோவலனுடைய கதையில கோவலன் தான் பொற்சிலம்பை கடத்தி கொண்டு சென்றான் என்று பாண்டிய மன்னன்கிட்ட சொல்கிறாங்க, திருடி கொண்டு சென்றான். பாண்டிய மன்னனுடைய அரச சபையில் வந்து அவர் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டு வான்னு சொன்னாங்க. கொண்டு ரூவா டூவா என்பது போல இவர்கள் இன்னைக்கு பிஜேபி தான் இன்னைக்கு இந்துக்களுக்கு முழு பாதுகாப்பு. சிறுபான்மை மக்களுடைய வாக்குக்காக காங்கிரஸ் கட்சி வசைப்பாடி இந்துக்களை எப்படி வேண்டுமானாலும் பகடக்காய செய்யலாம், இந்து தெய்வங்களை திட்டலாம், இந்து மத சமுதாயம் திட்டலாம். உதாரணத்துக்கு கவிஞர் கண்ணதாசனே சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவில் தமிழகம் ஒரு விசித்திர மாநிலம், இங்கே ஆன்மீகம் அதிகமாக உள்ளது, மக்கள் அதிகமாக உள்ளார்கள், அதிகமாக திவ்ய தேசங்களும் இங்கே தான் உள்ளன. ஆனால் தமிழக மக்களை பொறுத்தவரையும் இந்து மதத்தை கோயில் தெய்வங்களை பேசுவதற்கும், இந்து மதத்தை கேவலமாக சித்தரிப்பவர்களுக்கும், இந்து மத ஆலயங்களை இடிப்பவர்களுக்கும் தான் ஓட்டுப்படுகின்றார்கள். முட்டாள்தனமான ஒரு நிறைந்த ஒரு மாநிலமாக உள்ளது என்று கண்ணதாசன் சொல்லிக்கின்றார். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த மனநிலை தான் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியுடைய மனநிலையும் உள்ளது, காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணியில் உள்ள மனநிலையும் உள்ளது. ஆகவே இந்த மனநிலையை இன்று இந்தியாவில் ஒரு சிறுபான்மை மக்கள் ஒரு சின்ன பிரச்சனை என்றால் எல்லா எதிர்கட்சியும் கொக்கரிக்கின்றன.
ஆனால் தேசிய அளவில் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் யாராவது குரல் கொடுக்குறீங்களா சொல்லுங்க. அப்ப அந்த இடத்துல பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தானே குரல் கொடுக்கின்றது. அப்படிக்கின்ற போது இந்தியாவில் 80% இந்துக்களின் முழு பெரும் மீப்பெரும் இரட்சகரும் போதகருமாக இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதில் சொல்லி என்ன தவறு உள்ளது சொல்லுங்க. அது தவறு அல்ல. பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகளை சமாளிப்பதற்கு மோடி அவர்கள் திணறுகிறாரா சார்? ஐயோ ஐயோ ஏங்க, இதே மாதிரி தான் நேற்றைக்கு திமுக ஆதரவும் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவுன்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தியுடைய உரையை பார்த்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சபாநாயகரும் திகைத்து போய் உள்ளார்கள்னு உடுப்படிக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம், சந்தையில் நீங்கள் மார்க்கெட்டில் அந்த இப்போ தான் சூப்பர் மார்க்கெட் வந்து போச்சு. அந்த காலத்தில் சந்தையில் போகும்போது ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கும். கூட்டத்தை எடுத்து நீங்கள் எட்டி பார்த்தீங்களா, மகுடி ஊதுறவன் வந்து மகுடி ஊதுவான். அந்த மகுடி ஊதுறவன் கையில் ஒரு பெட்டியில் நல்ல பாம்பும் ஒரு பெட்டியில் கீரி பிள்ளையும் வச்சுருப்பான். அவன் அனனப்பட்டதே இப்படி பெட்டியை திறப்பான் மூடுவான், பெட்டியை திறப்பான் மூடுவான், பெட்டியை திறந்தா நல்ல பாம்பு இப்படி படம் எடுக்கும், ஒரு டப்புக்குன்னு மூடுவான். அந்த பார்த்துருக்க மக்கள் வந்து திகைச்சிட்டு பரவாயில்லையே, இப்போ எப்படா கீரியும் பாம்பு சண்டை போடும், எப்படா கீரியும் பாம்பு சண்டை. அவன் வீட்டில் அம்மாவுக்கு மெடிசன் வாங்கிட்டு இருப்பான், அவன் அந்த வண்டியை விட்டு இங்கே வைடிக்கை பார்த்துட்டே இருப்பான். அப்போ அது ஒரு திகைப்பு இங்கே சொல்ல முடியுமா? ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு வேறு வேலையே இல்லை. இன்னைக்கு பிரதமரை வசைப்படம் அவர்களுக்கு நிற்க முடியும் ஃபீல்டுக்கு. ஆகவே பிரதமர் எந்த காலத்திலையும் அவர் சோடம் போக மாட்டார், அவர் சோர்ந்து போக மாட்டார். காங்கிரஸை போன்ற இது போல என்ன இது வந்தாலும் பிரதமர் சொல்லுகிறார், நாங்கள் மக்களுக்காக உழைக்கிறோம், நீங்கள் உங்கள் குடும்ப வளர்ச்சியிலும் நீங்கள் ஊழல் செய்து ஈடியும் ஐடியிலும் சிக்கி ஜெயிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கி கொண்டு இங்கே வசைப்பாடக்கூடிய பொழுதுபோக்கு அம்சம் அல்ல இந்த பாராளுமன்றம். அதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், மக்களுக்காக பேசுங்கள், கூட்டாக உழைப்போம் என்று அறைகோல் விடுக்கின்றார். ஆனால் அவர்கள் எல்லாம் செவிச்சாக்காத காரணம் என்றால் நம்மளை மக்கள் வந்து கட்சிக்காக நம்மளுடைய மக்களுக்காக சொல்றாங்க, இவர்கள் மக்களுக்காக சொல்லவில்லை, அவங்களுடைய வளர்ச்சிக்காக சொல்லுகிறார்கள். பேசுறாங்க அப்படின்னா நீட் தேர்வை பத்தி வந்து பார்லிமெண்ட்ல கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கூட அவங்க பண்ண முடியல இல்லைங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீட்ல வந்து முறைகேடு நடந்திருக்கு, முறையான விசாரணை தேவைன்னு தானே சொல்றாங்க. நீட் வேண்டாம் என்று நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஏன் பாஜக மட்டும் நீட்டை பிடித்து இவ்வளவு உறுதியாக இருக்கீங்க? நீட் வேண்டாம் என்று சொல்வது இந்தியாவிலே தமிழகத்தில் உள்ள திமுக கட்சிக்காரங்க தான். காரணம் என்றால் திமுக கட்சிக்காரங்க நடத்துறது தான் தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துகின்றார்கள். அந்த கேரளாவாகட்டும், ஆந்திராவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், பீகார்ல கூட வந்துட்டு நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. பார்க்க போனா கொஸ்டின் ஆன்சர் வந்து லீக் ஆனதுல இருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு வித்திருக்காங்க சார். 2000 தமிழ்நாட்டில் ஒரு 20 ஆண்டு கால வரலாறு எடுத்து போடுங்க. போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆச்சு இல்லையா? எத்தனை பேர் இறந்தாங்க. அதே போல் டிஎன்பிசி எக்ஸாம் 2000 எழுதும்போது சப்கலெக்டிவ் எக்ஸாமில் எழுதி அதை வந்து மார்க்கிலே வந்து திருத்தி கோல்மால் பண்ண வழக்குகள் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? ஆகவே நீங்கள் அதாவது ஒரு குற்றத்தை மறைப்பதற்கு இன்னொரு குற்றத்தை மேற்கோள் காட்டக்கூடாது. தவறுகள் என்பது அரசாங்கம் வேண்டும் சொல்லவில்லை, ஆங்கொண்டு மிங்குண்டு நடக்கிறப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னா இது ஒரு முறைனா பரவாயில்ல, இதே மாதிரி எத்தனை தகுதி இல்லாத மருத்துவர்கள் வெளியே வந்திருப்பாங்க நீட் தேர்வின் மூலமாக. அதாவது ஒரு விஷயம் கேளுங்க, நீட் என்பது மக்களுக்கு அந்த இளைஞனுக்கு நம்பிக்கை. அதே போல் மாநில அரசு அந்த தேர்வை 10th எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆயிடுவோம், நீங்கள் டியூஷனுக்கு போகிறீங்களா இல்லையா, +2 எழுதுனா பாஸ் ஆயிரும், நீங்கள் டியூஷனுக்கு போகிறீங்களா இல்லையா, அது நம்பிக்கையில் தானே போகிறீங்க. வாத்தியார் படித்து கொடுக்காரு, பிள்ளைங்க படிக்குது நம்பிக்கை, அது பிறகு டியூஷனுக்கு போகிறாங்க நம்பிக்கை. அதே போல் நீட் எக்ஸாம் வந்து அந்த இளைஞர்களுக்கு நம்பிக்கை விட்டுருக்கு அந்த தேர்தல். அந்த நம்பிக்கையை நீங்கள் ஏன் ஊட்டவில்லை? அரசாங்கத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய மாநில எதிர்க்கட்சிகள் ஏன் ஊட்டவில்லை என்றால் இதில் தான் நோட்டை எண்ண முடியும். ஆகவே காங்கிரஸ் திமுகவுடைய ஏற்படும் நீட்டை ரத்து செய்ய முடியாதுங்க. நீட்டை மத்திய அரசு ரத்து செய்ய முடியாது. ஆகவே எதிர்க்கட்சிகள் நோக்கம் நிறைவேறிடுச்சு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. நீங்க ஏங்க அப்படி சொல்றீங்க? நீட் எதுக்காக கொண்டு வந்தீங்க? அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. அந்த நீட் எக்ஸாம்னால் ஏழை எளிய பிள்ளைகள் படிக்கும், அதனுடைய வெற்றி பெறும். இல்ல, கல்வி வந்து நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ஒரு கல்வியை வந்து நீங்க அமல்படுத்திட்டு இந்த மாதிரி நீட் எக்ஸாம் நீங்க வந்து கொண்டு வந்தீங்கன்னா சரின்னு சொல்லலாம். மாநில அரசுக்கு ஒரு கல்வி, மத்திய இதுக்கு ஒரு கல்வின்னும் போது கல்வியிலே இவ்வளவு பாகுபாடு. ஆனா தேர்வு மட்டும் ஏன் இவ்வளவு டஃப்? நீங்க ஒரு மாநிலம் இந்தியா என்பது ஒரு பல மாநிலங்கள் நிறைந்த இந்தியா. இதில் வந்து கூட்டாட்சி இருக்குது, செப்பரேட்டும் ஆட்சி தான் நினைக்கிறாங்க. கல்விக் கொள்கை என்பது ஒரு தேசிய எடுத்து முடிவு. அதன் பிறகு மாநில அரசு அந்த மாநிலத்தில் உள்ள வளர்ச்சி பணிகள், அதனுடைய கலாச்சாரம் பண்பாடையும் சேர்த்து தான் ஒரு கல்வித்துறை. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்க? பெரியாரிசையும் அண்ணாவையும் கம்யூனிசவாதிகளும் பூத்திக்கு தான் கல்வித்துறையாக சொல்லுங்க. ஏங்க அண்ணா கவர்னர் கூட என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட சுதந்திரப்பட்ட தலைவர்களாக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஏனென்றால் அவர்களை மறைத்தால் தான் இவர்களுக்கு இங்கே வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஆகவே
திமுக தான் இந்த நீட்டை ரத்து செய்வதற்கு இந்தியா முழுவதும் பிரச்சனை கிளப்பது. திமுகவுடைய எம்பிக்கள் சேர்ந்து தான் திட்டத்தை கிளப்புகின்றார்கள். இதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. எப்படியாவது இதெல்லாம் மேற்கோள் காட்டி சந்திரபாபு நாயுடு அவர்களை சொல்லி ராஜினாமா வாபஸ் பண்ண வைக்கலாம். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அவர்களோ 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டியது நினைக்கின்றார்கள். ஆனால் இதை நம்பி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஏமாந்து போவது என்பது திண்ணம். ஆகவே நீட்டை ரத்து செய்ய மாட்டார்கள். நீட்டை ரத்து செய்தால்தான் திமுக காரர்கள் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் நோட்டை எண்ண முடியும். அந்த கனவு ஒருபோதும் பலிக்காது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீட்டை மத்திய அரசு ரத்து செய்யாதுங்க. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. வணக்கம்.